கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிடுச்சு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிடுச்சு, கொலை குற்றங்கள் அதிகரிச்சிருச்சு, போதை புழக்கம் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை பிரதானமா முன் வச்சுதான் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தையே முன்னெடுத்திருந்தாங்க. இது கடந்த 5 ஆண்டு காலத்தோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. இன்றைக்கு தாவேகா ஆட்சி அமைத்த வெறும் 15 நாட்கள்ல மீண்டும் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தலை தூக்கி இருக்கு. ஆட்சி அமைத்த 15 நாட்கள்ல பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. இது சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு பிரச்சனையை மீண்டும் கிளப்பி இருக்கு. அப்படி எத்தனை குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கு, என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல முழுமையா பார்த்துக்கலாம் வாங்க. தமிழகத்தினுடைய முதலமைச்சரா திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற உடனேயே தன்னுடைய முதல் கையெழுத்த சில கோப்புகள்ல இட்டார். அதுல மிக முக்கிய கோப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள் அறவே தடுக்கப்படணும் அப்படின்றதுக்காக இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனுடைய தொடர்ச்சியா தன்னுடைய முதல் கையெழுத்த சில முக்கிய கோப்புகள்ல போடும்போது இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில அந்த படை உருவாக்கவும் பட்டிருக்கு. ஆனா சமீபத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்னவாயிற்று அப்படின்ற மாதிரி. அதாவது கடந்த 2 வாரத்துல 15 நாட்கள்ல கிட்டத்தட்ட 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து தமிழகத்துல அதிகரிச்சுட்டே இருக்கே. முதலமைச்சரனுடைய தொகுதியான பெரம்பூர் தொகுதியில போதை கும்பல் 13 வாகனங்களுடைய கண்ணாடியை அடிச்சு நொறுக்கி அட்டூழியம் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் அவர்களே, இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா, எங்கே போச்சு உங்களுடைய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த ஒரு ட்வீட் மட்டும் கிடையாதுங்க. கடந்த 2 வாரமாவே பாத்தீங்கன்னா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றச்சம்பவங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே துணை முதலமைச்சர் கோட் பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த 2 வாரத்துல, அதாவது 15 நாட்கள்ல தாவேகா ஆட்சி அமைத்த பிறகு 28 கொலைகள் நடந்திருக்கு. 3 இரட்டை கொலைகள் உட்பட பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான சம்பவங்கள் 40 சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது இதுல பாலியல் குற்றங்களும் உள்ளடக்கிய சம்பவங்கள் அண்ட் அப்டக்ஷன், ரேப், மர்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது எல்லாமே உள்ளடக்கி பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மட்டுமே பாத்தீங்கன்னா 40 சம்பவங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 13 போதை தொடர்பான வழக்குகளும் பதிவாகி இருக்கிறதா இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்டிக்கல் ஒன்று சொல்லுது. இந்த 28 கொலைகளை இந்த ஆர்டிக்கல் எப்படி பிரிச்சு பேசுது அப்படின்னா கிட்டத்தட்ட மே 10ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள்ள இந்த 15 நாட்கள்ல மட்டும் குடி போதையில, குடி தகராறுல நடந்த கொலைகள் மட்டுமே 8 கொலைகள் நடந்திருக்கு. ரெவெஞ்ச் கில்லிங்ஸ், அதாவது பழிக்கு பழி வாங்கக்கூடிய கொலைகள் அப்படிங்கிறது 7 கொலைகள் நடந்திருக்கு. இது இல்லாம தனிப்பட்ட பகையினாலையும் இல்ல அந்த நேரத்திற்கு ஆத்திரமடைந்து சடனா ப்ரொவோகேட் ஆகி நடந்த கொலைகள், ரேப் அண்ட் மர்டர், அதுக்கப்புறமா சால்வ் பண்ணாத கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த கொலைகளை அவங்க வகைப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்த்தா 28 கொலை சம்பவங்கள், இரட்டை கொலைகள் உட்பட அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பகை, முன்பகை, அந்த நேரத்துக்கு ப்ரொவோகேட் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தனியா கேட்டகரைஸ் பண்ணி ஒரு 28 கொலைகள் கடந்த 15 நாட்கள் நடந்திருக்கு அப்படின்னு இந்த ஆர்டிகல் சொல்லுது. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான 40 குற்ற சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த 40 குற்ற சம்பவங்கள்ல தான் கடந்த வாரம் முழுக்க தமிழகத்தையே உலுக்கிய கோயம்புத்தூர் சூலூர் 10 வயது சிறுமியினுடைய ரேப் அண்ட் மர்டர் கேஸும் உள்ளடங்கி இருக்கு. தாவேகா ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை பல்வேறு தரப்பினரும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லையா அப்படிங்கிறது ஏன் தொடர்ந்து ஒவ்வொரு ஆட்சியிலையும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கும்போது அதற்கான ஆக்ஷனா என்ன எடுக்கிறாங்க? உளவுத்துறை முன்னாடியே இப்படியான சம்பவங்கள் நடக்குதா? ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ரவுடிகளை கண்காணிக்கிறாங்களா காவல்துறையினரும் உளவுத்துறையினரும்? என்ன மாதிரியான சட்ட சிக்கல்கள் இங்க இருக்கு அப்படிங்கறது ஒரு நீண்ட நெடிய விவாதமா பேசக்கூடிய ஒரு விஷயம். இந்த குற்றச்சம்பவங்களை தடுக்கிறதுக்காக தமிழக அரசு எந்தெந்த விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கேட்டு சில விஷயங்களை இந்த ஆர்டிக்கல் பதிவு செய்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உளவுத்துறை கொடுக்கக்கூடிய தகவல்களை ப்ராப்பரா சேகரிக்கணும், சேகரிச்சு அதை கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. குற்ற தடுப்புகள் அப்படிங்கிறது இப்போ ப்ராப்பரா நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் ரவுடிகள், அதுக்கப்புறமா கொலை குற்றவாளிகள் அப்படின்ட்டு பல்வேறு குற்றவாளிகள் இருக்காங்க, அவங்க மேல ஏற்கனவே கேசஸ் பதிவாகி இருக்குன்னா அவங்களை கண்காணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு
போர்க்கால அடிப்படையில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், கடும் குற்றச்செயல்கள் நடக்கும்போது இமிடியேட்டான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் மேலே நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஏற்கனவே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இங்கே தமிழகத்தில் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற சில குற்றச்சாட்டுகள் திமுக ஆட்சியிலிருந்து இருக்கு அப்படின்னும் போது சமீபத்தில் தான் 15 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்திருந்தாங்க. அண்ட் தமிழக அரசு உருவாக்கிய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினுடைய ஐஜியா புவனேஸ்வரி அவர்களையும் வந்து நியமனம் செய்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு படையும் கூட தங்களுடைய வேலையை துரிதமாக தொடங்கி இருக்காங்க. இதன் பிறகு துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த குற்றங்கள் இருக்குல்ல, இதில் என்ன மாதிரியான குற்றங்கள் டாப் 5ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 12ஆம் தேதி நடந்த இரட்டை கொலை. ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியும் அவருடைய மகனான தற்போதைய ராணுவ அதிகாரியும் 2 பேருமே வந்து கொலை செய்யப்பட்டு அவங்களுடைய உடல்கள் வந்து ரோட்ல வீசப்பட்டிருக்கு. ஸோ இது டாப் 1ல இருக்கு. இரண்டாவதா வந்து பார்த்தீங்கன்னா, மே 17ஆம் தேதி நடந்திருக்கு. கானா பாடகர்கள் 2 பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. மூன்றாவதா வந்து பாத்தீங்கன்னா, கோவையில் நடந்த 10 வயது சிறுமியினுடைய பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கு. இந்த வழக்கு கடந்த ஒரு வாரம் முழுக்க மிகப்பெரிய அளவில் தமிழகத்தையே இழுக்கி இருந்துச்சு. 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு அவருடைய உடலுமே கூட அவசரமாக எரிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரிதான் இங்க தமிழகத்திலையும் நடந்திருக்கு. தமிழக அரசு என்ன செய்யறாங்க அப்படின்ற பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. 4வது சம்பவம் பார்த்தீங்கன்னா, இந்த கோவை சம்பவம் நடந்த அதே மே 22ஆம் தேதியே ITI மாணவர் ஒருவர் ஒரு கும்பலால கொலை செய்யப்படுறாரு. 5வதா மே 18ஆம் தேதி நடந்த 7ஆம் வகுப்பு மாணவனுடைய கொலை வழக்கு. 7ஆம் வகுப்பு மாணவனை 2 சிறுவர்கள் அடுத்தே வந்து கொலை செய்திருக்காங்க. ஸோ இப்படி நம்ம இந்த கிரைம் தான் பெரிய கிரைம், இந்த கிரைம் தான் சின்ன கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்த முடியாது. பட் நடந்த இந்த குற்றச்சம்பவங்களுடைய அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அதில் சில விஷயங்களை மட்டும்தான் நான் டாப் 5 உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்படியான குற்றச்சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்திருக்கு. கிட்டத்தட்ட மே 10ஆம் தேதி ஆரம்பிச்சு 25ஆம் தேதி, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே இந்த 15 நாட்கள்ல இவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு இந்த ஆர்டிகல் சொல்லுது. ஆர்டிகல் மட்டும் இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவரும் சொல்லியிருந்தாங்க, கடந்த ஒரு வாரம் முழுக்க தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு பேசிட்டு. இதே வேளையில இப்ப ஒரு புதுசா ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல எந்த ஆட்சி அரசாங்கத்தை அமைச்சாலுமே அந்த அமைக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் IAS IPS ஆஃபீஸர்ஸ்னுடைய ரீலொகேஷன் இதெல்லாம் வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்கும். இடமாற்றங்கள் இருக்கும், நிறைய பேரை வந்து துறை மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரீஷஃபில் இருக்கக்கூடிய நேரத்தில் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு பலரும் வந்து தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பட் இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அதை அரசு கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னும் பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய எதிர்ப்பையும் அரசுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? தாவேக அரசு இதை எப்படி கையாளணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க.